கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு அமைத்துள்ள ஒருநபர் ஆணையம் மீது தமிழக பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை என அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். ரொம்ப சீரியஸா விஜய் என்ன சொல்றாருன்னா, என்னைய கைது செய்து பார், என்கிட்ட வாங்க, கைது செய்ய வாங்க, எதுக்காக இங்க மத்தவங்களை கைது செய்றீங்கன்றாங்க. இந்த கவர்மெண்ட்ஸ் கட்ஸ் இருந்தா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதுவும் பண்ணல. அதுவும் கேள்வி. ஒரு ஏர் ஷோ நடந்தது. அந்த ஏர் ஷோல 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல யார் பேரையாவது எஃப்ஐஆர் போட்டாங்களா? யாரையாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் எதுவுமே செய்யல. இப்ப இதுக்கு மட்டும் ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு மட்டும் வந்து அரெஸ்ட், இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எதுக்கு? இதுக்கு மட்டும் 1 hour மிஸ்டர் செந்தில் பாலாஜிக்கு 1 hour டைம் எப்படி மீடியா கொடுக்குது? அதுவும் கமிஷன் போட்டுட்ட பிறகு. இதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுல 10 ரூபாய் பிரச்சனையை வேற அவங்க கொண்டு வந்து காட்டுறாரு. என்னது 10 ரூபாய் பிரச்சனைய 10 rupees ஏழைங்க குடிக்கிற அதுல 10 ரூபாய் பணம் வாங்குறதுக்கான ஒரு குற்றச்சாட்டு. அதுல வந்து இன்னைக்கு ட்ரோலிங்ல வருதுங்கிறதுக்காக அதுக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு மீடியா அவருக்கு டைம் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பா நடந்துட்டே இருக்கு. அதனால இந்த கமிஷன் மேல ஒரு நம்பிக்கைங்கிறது பிஜேபிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதுல கேள்விகள் தான் நிறைய இருக்கே ஒழிய பதில்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது.